இன்னைக்கு போண்டா தான் செஞ்சு காட்ட போறேன். என்னங்க நீங்க போண்டாவை சும்மா சாப்பிட்டாலே அம்பட்டு ருசியா இருக்கும். சாஸ்ல தொட்டு சாப்பிட்டா சொல்லணுமா என்ன? Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அக்கா நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போறேன். அப்படி என்ன சங்கீதா செய்ய போறேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இன்னைக்கு போண்டா தான் செஞ்சு காட்ட போறேன். எப்பயுமே போண்டான்னா கடலை மாவுல செய்வோம். ஆனா இன்னைக்கு நான் கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதோட இன்னும் ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் போட போறேன். அப்பதான் இந்த போண்டாவோட டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாதாரணமா நம்ம வீட்டுல வச்சிருக்க பொருட்களை வச்சு இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில இந்த போண்டாவை செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜலிக்கிற ஜல்லடை ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்ப தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் ஜலிச்சுக்கலாங்க. மைதா மாவு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாவுலாம் நம்ம சளிச்சுக்கணுங்க. எந்த கப்ல மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்லயே கடலை மாவு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுவும் இப்ப இதுலயே போட்டுக்கலாம். மைதா மாவும் கடலை மாவும் ஈக்குவல் அளவா எடுத்துக்கணும். இதுல 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கார்ன்ஃபிளவர் மாவு எதுக்காக போடுறோம்னா நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்காக. இதுலயே ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. குக்கிங் சோடா போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் போண்டா. குக்கிங் சோடா போறது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சளிக்கும் போதும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துக்கும். அது மட்டும் இல்லை கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ தேவையான மீதி பொருட்களும் போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் போண்டானா நம்ம கடலை மாவில் மட்டும் சுடுவோம், பட் இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி சுடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. இப்போ இதுலேயே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி போட்டிங்கன்னா நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஈவன் நீங்க சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். 1/2 கைப்பிடி புதினா தலை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். என்னடாப்பா போண்டாவுக்கு புதினா தலையா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி போடும்போதும் செம்ம டேஸ்டா இருக்கும், நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல புதினா தலை போடும்போதும் ஜீரணத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. 1/2 கைப்பிடி கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பெஷலான இன்கிரிடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம இஞ்சியும் பொடியா கட் பண்ணி போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி போட்டுக்கலாம். சாட் மசாலா பவுடர் இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, பட் இது போடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட வேண்டிய பொருட்கள் இவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இது வடை மாதிரியும் தட்டி போடலாம், போண்டா மாதிரியும் தட்டி போடலாம். ஸோ அதுக்கு தகுந்த பதத்துல நம்ம பிசைஞ்சுக்கணும். அதாவது நீங்க போண்டாவா போடுறதா இருந்தா மாவு கொஞ்சம் தளர்த்தியா பிசைஞ்சுக்கணும், இல்ல வடையா போடுறதா இருந்தா கொஞ்சம் கட்டியா பிசைஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு போண்டாவா போட போறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்தா போதுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரே முட்டுக்கா தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்கோம், ஸோ அதனால தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, அப்புறம் எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். ரொம்ப தளர்த்தியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நான் பிசைய போகிறேன். எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு உப்பு காரம் பத்துதான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே வடையாக கூட தட்டி போட்டுக்கலாம். நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி போண்டாவை வேணாலும் இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அது சூப்பர் வாசனையாக இருக்குது. நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது டேஸ்ட் பாருங்களேன். நான் இப்போ உப்பு பத்துதாங்கிறதுக்காக டேஸ்ட் பார்த்தேன். இந்த மாவே அவ்வளோ ருசியாக இருக்குது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ போண்டா சுட்டை எடுத்துக்கலாம். இப்போ போண்டா சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான ஒரு கடாயை வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லா வச்சிடுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. ஆயில் நல்லா இப்ப சூடாயிடுச்சுங்க. இப்ப அடுப்பை நல்லா ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்துல அப்படியே தண்ணி வச்சு கையை ஈரம் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இன்னொரு வாட்டி அப்படியே கிளறிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுருங்க. நான் பாருங்க இப்படி உருட்டி உருட்டி போடுறேன். இந்த மாதிரி போடும்போதும் எல்லாம் ஒரே சைஸா வரும். போண்டா போடும்போதும் அடுப்பணல் கம்மியா இருக்கணுங்க. மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில கையை நினைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி நவுத்தி நவுத்தி விட்டு போட்டுக்கோங்க. பாருங்க ஒவ்வொரு தடவை நான் போடும்போதும் இப்படி தண்ணியில நினைச்சுக்கிறேன். அப்புறம் தான் மாவு எடுக்கிறேன். மாவு எடுத்துட்டு இப்படி நல்லா உருட்டிட்டு அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ அடுப்பணலை மீடியமா வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கிளறி கொடுங்க. ஜஸ்ட் அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி உருண்டையாகவும் தட்டி போடலாம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். பாருங்க இடையில இடையில இங்க பாருங்க இப்படி நல்லா சுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா இடமும் ஒன்று போல செவக்கும். அதே மாதிரி அடுப்பணல் மீடியமா தான் இருக்கணும். நீங்க நிறைய வச்சுட்டீங்கன்னா உள்ள வேகாம இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. பாருங்க முக்காவாசி போண்டா செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சொல்றத நல்லா உன்னிப்பா கவனிங்க. இந்த போண்டாவை இன்னும் கொஞ்சம் நேரம் செவக்க வச்சு அப்படியே வேணாலும் எடுக்கலாம். இல்லை 2 தடவை இது எண்ணெயில் போட்டும் எடுக்கலாம். டபுள் டைம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதும் போண்டா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ டபுள் டைமாக எடுத்து போட போகிறேன். ஸோ அதனால முக்கால்வாசி வெந்தால் போதும். ஏன்னா இது திரும்பவும் நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு வாட்டி பொரிக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாங்க. இப்படிலாம் செஞ்சால் எண்ணெய் இழுக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே கோதுமை மாவில் சுட்ட வடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் நான் இப்படி தான் செஞ்சுருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. மீதி இருக்கிற மாவும் இப்போ போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ உடனே போடாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மீடியமான அனல்லையே வைங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இனிமேல் நம்ம போண்டா தட்டி போட்டுடலாம். பாருங்க அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நான் இப்படி மாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன். அப்படியே லேசாக அப்படியே ரஃப்பாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நமக்கு டக்குன்னு எடுத்து போட வசதியாக இருக்கும். நீங்கள் வடையாக தட்டி போகிறதா இருந்தால் இங்கே பாருங்கள் இப்படி தட்டிக்கோங்க. இப்படியே ரவுண்டாக இப்போ அப்படியே போட்டுருங்க. நான் எல்லாமே இன்றைக்கி போண்டா மாதிரி தான் போட போகிறேன். அப்போ தான் பார்க்க எல்லாம் ஒன்று போல் நல்லா இருக்குங்க. நீங்கள் வடையாக போகிறதா இருந்தால் எல்லாமே அப்படியே வடையாக அப்படியே தட்டி போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இதை செஞ்சிடலாங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, அதுவும் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. மாவு காலி எல்லாமே போட்டேன். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு முன்ன எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாங்க. அப்படியே செவக்க செவக்க திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. முன்ன எப்படி முக்கால்வாசி வேக வச்சு எடுத்தோமோ அதே 10க்கு தாங்க இதுவும் வேக வச்சு எடுக்கணும். பாருங்க நல்லா முக்கால்வாசி போண்டா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு வாட்டி இதை போட்டு பொரிக்கணும். அதனால தான் முக்கால் பாத்திரத்துல எடுக்கலான்னு சொல்கிறேன். பொரிச்ச போண்டாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ அடுப்பெண்ணெயில் மீடியமாக வச்சிடுங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. 2 நிமிஷமா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ பொரிச்சு வச்ச எல்லா போண்டாவையும் ஒன்று ஒன்று எண்ணெயில் போட்டுடலாங்க. பார்த்து போடுங்க. இப்போ அடுப்பெண்ணெய் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. போண்டா போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி சுற்றி சுற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் பார்த்து பத்திரமா செய்யுங்க. லேசாக இப்படி சுற்றி கொடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் சிவக்கும். போண்டாவில் இருக்கிற வெங்காயம் அப்படியே நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கும். அப்படி வந்தாலே நல்லா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு செவந்தா கரெக்டாக இருக்குங்க. நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இனிமேல் எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும். எல்லா போண்டாவும் எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வடை மாதிரி தட்டி போட்டோம் இல்லைங்களா? இப்போ அதை புட்டு காட்டுறேன். வாவ் சத்தம் கேட்குதுங்களா? இங்கே பாருங்க கிறிஸ்பியாக இருக்கு. ஆஹா ஓ மை காட் செம்மங்க சூப்பர். வாவ் போண்டாவை கூட இவ்வளோ சூப்பராக செய்யலாமாங்கிறது இன்னைக்கு நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு தொட்டுக்கு அப்படியே டொமேட்டோ சாஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பரா ரொம்ப சிம்பிளா நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. இந்த போண்டா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈவன் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு போட்ட பொருட்கள் அந்த மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சா போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயுமே போண்டாக்கு போற பொருட்கள் தான். அதுல கொஞ்சம் கூடி குறைச்சி போட்டோமா இன்னும் சுவையா செய்யலாம். மெயினா இதுல நான் போட்ட பொருட்கள் பார்த்துருப்பீங்க. மைதா மாவு போட்டிருக்கேன், கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன், கடலை மாவு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேரும் போது இதுக்கு ஒரு சுவை இருக்கு. அது இன்னும்
இன்னும் பிரமாதமா இருக்கும். அதை விட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது போண்டா தான். ஆனால் போண்டாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அது இன்னும் சுவையை அதிகரித்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றும் போதும் எப்பயும் செய்யறதை விட ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், எப்பயும் செய்யறதை விட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த போண்டாவை நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அதாவது டீ குடிக்கும் போது இல்லை ரசம் வச்சு ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுவும் தக்காளி ரசம், புளி ரசம் இந்த மாதிரிலாம் சிம்பிளாக வச்சுட்டு இந்த போண்டா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சொர்க்கமாக இருக்குங்க. இந்த போண்டாவுக்கு மெயினாக கவனிக்க வேண்டியது நான் சொன்ன அளவுகள். நான் எவ்வளோ எடுத்தனோ ப்ளீஸ் அதே அளவு எடுங்க. நீங்கள் இதை விட அதிகமாக செய்யணும்னு நினச்சா இன்னொரு மடங்கு கூட்டி போட்டுக்கோங்க. அதாவது 1 கப் மைதானா 1 கப் கடலை மாவு, இதுதான் அளவு. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் ரொம்ப போடக்கூடாது, ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி கம்மியாக தான் போடணும். இதே மாதிரியே சின்ன சின்ன டிப்ஸ் நான் வீடியோவில் என்ன சொல்லணும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுவையான இதே மாதிரியே போண்டா கிடைக்கும். அதே மாதிரி போண்டாவுக்கு எப்பயுமே வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த போண்டாவை அட்டகாசமாக பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோமா? வாவ், நல்லா நிறைய வெங்காயம் இருக்குது. சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்கள், எண்ணெயே இல்லை, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எண்ணெயே இழுக்கல, ஏன்னா மாவு நல்லா கட்டியாக போட்டேன். இங்கே பாருங்களேன், என் கையை பாருங்கள், எண்ணெய் இழுக்கும், நான் இழுக்காதுன்னு சொல்ல, ஆனால் கதைன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு கறிக்காது. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோமா? எவ்வளோ வெங்காயம் உள்ளே இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட வாசனை சூப்பராக அடிக்குது. நான் அப்படியே எடுத்து இதை அரேஞ்ச் பண்ணும்போதே செம்மையாக தெரிஞ்சுது. அதே மாதிரி நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ சுவையை கொடுக்குது. அதாவது புதினா தள்ளம் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற விஷயம் ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பொருள் தான், ஆனால் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டு ஒரு போண்டா செஞ்சோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. போண்டா செய்யறதுக்குலாம் நம்ம கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம், கட் பண்ணுறதை கட் பண்ணணும், ஒன்று சேர்க்கணும், அப்படியே உருண்டையாக பிடிக்கிறோம், போடுறோம், எடுக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதாங்க. இவ்வளோ சுவையாக இருக்கிற போண்டாவை செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது? அப்படியே இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ்லையும் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா? ஏன்னாங்க நீங்கள் போண்டாவை சும்மா சாப்பிட்டாலே அம்பிட்டு ருசியாக இருக்கும். சாஸில் தொட்டு சாப்பிட்டா சொல்லணுமா என்ன, அவ்வளோ ருசியாக இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.